ஹலோ வியூவர்ஸ், இந்தியாவினுடைய 2024 வருடத்திற்கான பொது தேர்தல், அதாவது நம்முடைய 18வது மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றது. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 7 கட்டங்களாக பிரித்து நடத்தியிருக்காங்க. இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டுக்கான லோக்சபா தேர்தலில் ஏறத்தாழ 97 கோடி மக்கள் வாக்களிக்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது இந்த தேர்தல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய தேர்தல் நடப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தேர்தலில் ஏறத்தாழ 10 லட்சம் வாக்குச்சாவடிகளும் 5.5 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 1.5 கோடி தேர்தல் பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் தேர்தலை நடத்துறதுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 83 படி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மக்களவை தேர்தலானது நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து 543 தொகுதிகளில் இருந்தும் மக்களவைக்கு ஒவ்வொரு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் அந்த குறிப்பிட்ட தொகுதியினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதாவது 2020ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அரசியலமைப்பின் அதாவது 104வது திருத்தம் பற்றி ஆங்கிலோ இந்து சமூகத்திற்கு மக்களவையில் ஒதுக்கப்பட்டிருந்த 2 இடங்களை ரத்து செய்திருக்காங்க. இந்த தேர்தலில் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருமே வாக்களிக்க தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்படி தகுதியான வாக்காளர்கள் குறிப்பிட்ட தொகுதியில் குடியிருக்கணும், அல்லனா வாக்குப்பதிவு செய்திருக்க வேண்டும். கண்டிப்பாக தேர்தல் நாளில் போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தகுதியான வாக்காளர் அடையாள அட்டை அல்லனா நீங்கள் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டு தான் போகணும். இதுதான் பேசிக்காகவே ஓட்டு போடணும் அப்படின்றவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இது இல்லாமல் ஏதாவது ஒரு குற்றம் செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, தண்டிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை வேறு நாட்டினுடைய குடியுரிமை வச்சுருக்காங்க, இது போல் இருக்கக்கூடிய மக்கள் யாராலையுமே நம்மளுடைய நாட்டில் வாக்களிக்க முடியாது. இந்த தேர்தலில் மொத்தம் ஏறத்தாழ 96.8 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறாங்க. மார்ச் மாதம் 2024ஆம் தேதியன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களினுடைய பயன்பாட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே கூட இதை யாருமே ஒத்துக்கலை. காகித வாக்குச்சீட்டுகள் மற்றும் கையில் எண்ணக்கூடிய முறைக்கு மாறணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்திருக்காங்க. இந்த மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கு. இந்த தேர்தலில் ஏறத்தாழ 10 லட்சம் வாக்குச்சாவடிகளும் 5.5 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்பட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கான முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இந்தியா ஒரு புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏப்ரல் மற்றும் மே, ஜூன் மாதங்களில் 7 கட்டமாக நடைபெற்ற இந்த தேர்தலுடைய முடிவுகள் ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் அப்படின்னு அரசியலமைப்பின் மூலமாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதுமே நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் 2024 நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முழு மூச்சாகவே இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குங்க. 7 கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் முதல் கட்டமாக நடந்ததே நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான். இது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதுபோல் நம்மளுடைய 7 கட்ட தேர்தல்களும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியோடு நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போது அதனுடைய இறுதி முடிவை எதிர்நோக்கி மக்கள் அனைவருமே காத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நீங்கள் யார் அடுத்த பிரதமராக ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் எந்த கட்சி அதிகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலாக இருந்தது தாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த ஆண்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பாக தமிழகம் உட்பட தென்னிந்திய மாநிலங்கள் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற இருக்கிறாங்க, யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருக்குமே இருக்குது. அந்த ஆர்வத்தோடு காத்துட்ருக்கக்கூடிய மக்களில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஆண்டோ நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் போட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா திமுக, காங்கிரஸ் கட்சிகள் இந்தியா கூட்டணி மூலமாக போட்டிக்கிட்டு இருக்காங்க. பாஜக கட்சியோட பாட்டாளி மக்கள்
கட்சா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உட்கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருக்காங்க. இது போலவே சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தை கட்சிகள், எம்டிஎம்கே, அஇஅதிமுக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியிட்டு இருக்காங்க. பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தலுக்கான முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்று வெளிவரும் அப்படின்றதுனால இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கிறதுனால அனைவருக்கிட்டையுமே ஆர்வமானது அதிகரிச்சிருக்கு. பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய பிரச்சாரங்களும் தேர்தல்களும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய வாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடியே தமிழகத்திற்கு வந்திருக்கிறாரு. தன்னுடைய கட்சியில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு சென்று வாக்கும் சேகரித்தார். பாஜக மாநில கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் தன் பங்கிற்கு அனைத்து விதமான தேர்தல் பணிகளையும் செய்தாருங்க. இதைத் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பாக தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களில் பெரிய அளவில் மாநாடுகள் எல்லாம் நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தியும் கலந்து கொண்டிருந்தார். இந்த தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இதை தொடர்ந்து இன்று கருத்து கணிப்புகளானது வெளியாகிட்டு இருக்கு. இதில் தமிழகத்தில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கு. தேர்தலுடைய கருத்து கணிப்புகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியா டுவிட் கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் பாஜக 1 முதல் 3 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், காங்கிரஸ் பிளஸ் இந்தியா கூட்டணி கட்சி 26 முதல் 30 தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், பிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா 6 முதல் 8 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிமுக கட்சிக்கு 0 முதல் 2 தொகுதிகள் கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்புகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜான் கி பாத் கருத்தின்படி திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா 34 முதல் 38 தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கு. அதிமுகவிற்கு 1 தொகுதி கிடைக்கும் என்றும், பாஜக கட்சிக்கு 5 தொகுதிகள் கிடைக்கலாம் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. TV9 கருத்து கணிப்பின்படி திமுக கட்சிக்கு 35 தொகுதிகள் கிடைக்கும் என்றும், அதிமுகவிற்கு எந்த தொகுதியிலுமே ஜெயிக்க வாய்ப்பில்லை என்றும், பாஜக 4 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதேபோல ஏபிபிசி ஓட்டர் கருத்து கணிப்பின்படி திமுகவிற்கு அதை சார்ந்த கட்சிகளுக்கும் 37 முதல் 39 தொகுதிகள் கிடைக்கும் என்றும், அதிமுக மற்றும் பிற கட்சிகள் ஜெயிக்க வாய்ப்பில்லை என்றும், பாஜக 2 தொகுதிகளை பிடிக்கும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. இப்போது இது போன்ற கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவுகள் எப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஆர்வமாக தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இந்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு வெளியாக இருக்கு. இந்த முடிவுகளானது வெளியாகிய பிறகுதாங்க யாருக்கு எந்த தொகுதி கிடைத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிய வரும். மேலும் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலுமே கூட நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கிறது தான் ஆகணும். காரணம், இந்த தேர்தல் முடிவுகளானது மக்களாகிய நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவுகளாக இருக்கிறதுனால, மேலும் யாருக்கெல்லாம் யார் யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த முடிவுகள் வெளியான பிறகு தாங்க தெரிய போகுது. யார் இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வெற்றி பெறாங்களோ, அதிக தொகுதிகளில் வின் பண்ணுறாங்களோ, அவங்க கட்சி தான் அமைக்கணும் அப்படின்னு மக்கள் பெரும்பான்மையானோரால் விருப்பப்படுறாங்க அப்படின்றத நம்ம இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். மேலும் அந்த ஆட்சி இந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்டு மக்கள் அனைவருக்கும் தேவையான வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் அனைவருமே அந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு பிரச்சாரங்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு சலுகைகளை மக்களுக்கு கொடுத்திருந்தாலும் சரி, இந்த கட்சி தான் வந்தால் நம்மளுடைய நாட்டை சரியாக வழிநடத்த முடியும் அப்படின்னு யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள தான் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி எந்த கட்சியானது தன்னுடைய நாட்டை ஆள்வதற்கு சரியான ஒரு நபராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகக்கூடிய அறிவிப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய கருத்து கணிப்பின்படி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படக்கூடிய அந்த ஒரு செய்தி தாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே நிரந்தரமான ஒரு விஷயம். நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவைகளை தொடர்ந்து செய்வதற்காக தான் நாட்டு மக்களால் இந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சொல்லப்போனால் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆவல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் காணப்படும். ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய நாள் இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்க போகுது. இப்படி பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதே ஆர்வத்தோட பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.